ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு புதுசாக 2-3 மீன் வாங்கியிருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாகவே கப்பி ஃபிஷ்ஷு. அப்போ இன்றைக்கி வந்து மாலி ஃபிஷ் வந்து ஒரு 3 வாங்கிட்டு வந்தோம். அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ பாருங்கள் இதுக்குள்ளே தெரியும். ஒன்று ஆரஞ்சு கலரு, 2 ஒயிட் கலரில் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து இந்த மீனையும் நம்ம இந்த குட்டி டப்புக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் கொண்டு வர போகிறோம். நம்ம அண்ணா வீட்டில் கிடக்காது. ஆனால் இப்போதைக்கு வந்து நம்ம இதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே எப்படி இருக்குது நமக்கு இப்போ தெரியாது. நாளைக்கு காலையில் உயிராக இருக்குதா இதில் என்னான்னு தெரியாது நமக்கு. ஏன்னா இதில் தான் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். இப்போ வந்து இதை ஆட் பண்ணுற வீடியோ காட்டுறேன் பாருங்கள். இந்த கவரை வந்து நம்மளால் பிரிக்க முடியலை, ரொம்ப டைட்டாக போட்டு வச்சுருக்காங்க. அதனால் நம்ம இப்போ இந்த தலைகீழாக அப்படி பிரிச்சுட்டு இதை ஒரு கட் பண்ணி விட்டுறலாம். பிரிச்சிட்டோம். இப்போ பிரிச்சுட்டு இந்த மீனெல்லாம் வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து ஏற்கனவே இது டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்காக இதெல்லாம் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து இதை ஆட் பண்ண வேண்டிய வேலை மட்டும்தான். பார்த்தீங்களா, கலர் கலராக 3 மீன் ஒயிட். நம்ம வந்து தண்ணிக்குள்ளே ஆட் பண்ணியாச்சு. கொடுங்க. இதுக்குள்ளே ஒழுங்காக தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வந்து தண்ணியும் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. ஏன்னா இது வந்து இந்த ஆல்கேன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கனால அந்த கலரில் இருக்குது. இல்லை பாருங்கள், மேலாக ஒயிட்டாக ஒரு மீன் மட்டும் தெரியுது. 2 ஒயிட்டு, ஒரு ஆரஞ்சு கலர் தான் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அந்த ஒரு ஒயிட்டு மட்டும் நல்லா தெரியுது, பார்த்தீங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இவங்க உயிரோடு இருக்காங்களா அப்படின்ட்டு நாளைக்கு காலையில் பார்ப்போம். பாய்.